உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட 138 நாட்கள். அப்ப இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சனி ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அதற்குன்னு சில பார்வைகள் இருக்குது. சனி பகவானுக்கு பார்வை 3, 7, 10 இந்த ஸ்தானங்களை பார்க்கும். அப்ப சனி எப்பவுமே பார்க்கக்கூடிய இடம் பால். ஆனா சனி வக்ரம் அடைஞ்சு அது பார்க்கக்கூடிய இடம் இந்த பாலுங்கிற இடத்துக்கு ஆப்போசிட். அப்போ நல்லதை செய்யும், நல்ல பலன்களை செய்யும். இப்ப அந்த சனி பகவானுடைய வக்ரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறது? ரிஷப ராசி கடும் சோதனைகளிலிருந்து, ரொம்ப கஷ்டத்திலிருந்து, தான் உழைத்து 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 எதுலையுமே முன்னுக்கு வரல அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்து இப்போதான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார். தொழில் மூலியமாக அந்த தொழில்ல லாபம், முன்னேற்றம், ஒரு புதுசா தொழில் செய்யறது, அவங்க பளிச்சுன்னு தெரியுவாங்க எங்கே போனாலும். அந்த அளவுக்கு பணம் சம்பாதனை, ஒரு காரியத்தை பேசினாலும், ஒரு இடத்த வாங்கினாலும், ஒரு வண்டி வாகனம் வாங்கினாலும், இதுல எல்லா விஷயத்திலுமே ராஜா மாதிரி வாழக்கூடிய யோகம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஆனா அந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இப்போ வக்ரமாயிட்டார். 138 நாட்கள். இந்த வக்ரகதி காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் ஜாமீன் போடுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒருத்துக்கு பணம் கொடுக்கறது, இல்லை அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை தான் கொடுக்குறேன்னு சொல்லி ஏத்துக்கிறது, இந்த ஜாமீன் போடக்கூடிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சலிப்பு, சங்கடம், உங்களுடைய வளர்ச்சியை அதனால தடைபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக நீங்க செய்யக்கூடிய தொழிலுமே ஒரு கண் இருக்கணும் இந்த வக்ர காலகட்டத்தில். ஆனா அதே சமயத்தில் அந்த சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்கிறார் அப்படின்னா, 3ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? சனி வக்ரம் அடைஞ்சு 3ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறார். அப்ப 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை அந்த சனி பகவான் பார்க்கும்போது, ரிஷபத்தின் அதிபதி சுக்கிர பகவான், சனி பகவான் பார்க்கிறாரு. அந்த சுக்கிரனுக்கும் சனிக்கும் நட்பு கிரகங்கள், அதிநட்பு கிரகங்கள். அப்ப நண்பர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா எங்க போனாலும் ஜெயம், எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு டைம், ஒரு சுச்சுவேஷன் இந்த பீரியட்ல தான் உங்களுக்கு அமையும். சனி வக்ர கதியிலிருந்து 3ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பது ஒரு மிகுந்த யோகம் அப்படின்னு சொல்றதை விட அதிர்ஷ்டமும் கூட. அப்போ ரிஷப ராசிக்காரங்க ஏதாவது ரூபத்துல அதிர்ஷ்டத்தால் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல கண்டிப்பா இருக்குது. அது போக அதே சனி பகவான் ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க வக்ரகதியிலிருந்து. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வக்ரகதியிலிருந்து பார்க்கும்போது என்னாகும்? பலன் நல்ல பலனைத்தான் கொடுக்கும். அப்ப நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனா பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடம்னா பூர்வீகம், உங்க சொத்து, உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய முன்னேற்றம், இது எல்லாத்தையுமே குறிக்கும். அப்ப அந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு அப்படின்னா, உங்களை
ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் அந்த சனி ஓய மாட்டார். அப்போ உங்கள் அறிவுக்கு தகுந்த வேலை, உங்கள் திறமைக்கு தகுந்த நல்ல போஸ்டிங், உங்கள் திறமைக்கு தகுந்த நல்ல பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் பேசினா கிளிக் ஆகும், ஒரு நல்ல லெவலில் நல்ல ஹைஃபையாக உங்களை கொண்டு போய் நிறுத்திடும் உண்மையாலும். அப்போ அந்த சனி பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு வேல்யூ வக்கரகதியில் இருக்கும்போது. இது போக பார்த்தீங்கன்னா அதே சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. 8ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ இந்த 8ஆம் இடம் என்பது என்ன? அவமானம். கண்டிப்பாக ஒருத்தட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்கலினாலும் அது அவமானம் தான். அவங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டாலும் அது அவமானம் தான். அது போக நம்ம ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது எல்லாத்தையுமே இழந்துட்டு, நம்மளுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டு, நம்மளுடைய மான மரியாதை எல்லாமே போய் இது மாதிரி போகிறதும் இருக்குது. அது போக ஒரு கண்டம், ஒரு விபத்து, உயிர் பயம், இது எல்லாமே 8ஆம் இடம் தான். இப்போ அந்த 8ஆம் இடத்தையே சனி பகவான் பார்க்கும்போது அந்த உயிர் பயம் வராது, அந்த கண்டம் உங்களுக்கு வராது. ஒரு ஹாஸ்பிட்டல்லே இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவமே பார்த்துட்டு இருந்தாலும் அந்த மருத்துவம் நல்லபடியாக முடியும். அதில் உங்களுக்கு பெரிய செலவுகள் ஆகப்பட்டது வர வேண்டியது இருந்தால் கூட அந்த செலவுகள் சிம்பிளாக போகும். அடுத்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதே டாக்டர் இப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இது ஆப்ரேஷன் இப்போ தேவையில்லைங்க, எதுக்கு நம்ம மருந்து மாத்திரையிலேயே குணப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம், அப்புறமேல நம்ம ஆப்ரேஷன் பற்றி யோசனை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கண்டிப்பாக ஆப்ரேஷன் சொன்னோன்னு சொல்ல டாக்டரே, பண்ணணும்னு சொல்ல டாக்டரே இப்போ ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்போ அந்த சனி பகவானுடைய பார்வையால் ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு நல்ல நிலைக்கு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு அதனுடைய பார்வை பலத்தினால இருக்குது. அதனால ரிஷபராசிக்காரர்கள் துணிந்து பாடுபடலாம். உங்களுக்கு செல்வமோ செல்வாக்கோ ஒரு நல்ல அந்தஸ்தோ இந்த ரிஷபராசிக்கு இந்த பீரியட்ல சனி பகவானுடைய வக்கரகதியினால ரிஷபராசிக்காரங்க ஒரு படியாவது மேல உயர்வாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ளவங்க, உங்களுக்கு மேலே உள்ளவங்க உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இப்போ இருக்கிறார் அப்படின்னா சனி வக்ரமாயிட்டார். அப்போ அந்த வக்ரமான பீரியட்ல உங்களுக்கு சில தடைகள், சில குழப்பங்கள், சில மன நிம்மதியை கெடுக்கிறது, இதெல்லாமே பண்ணுவார். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ராசியவே சனி பார்க்குறாரு, உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் கெடுதல் நடக்காது. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, சூப்பர் யோகம். 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க, அவமானம், கண்டம், இது மாதிரி எதுவுமே வராது. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் அவங்க இதே ராசியை அவங்களுக்கும் அனுப்பிச்சி வைங்க. அது போக நீங்கள் ஜோசியம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபஸ்ட்டே நிறைய ஜாதகங்கள் அனுப்பிச்சி வச்சுட்ருக்கிறீங்க, அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.